أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. جزا الله أن محمدا صلى الله عليه وسلم ما هو أهله. اللهم ما أصلحنا لي من نعمة أو بأحد من حلبك ومنك وحدك لا شريك لك فالحمد والشكر. கண்ணியத்துக்குரிய நிர்வாக பெருமக்களே, உலமாக்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக. நம் அனைவரையும் வானம் பூமியிடையே நலவுகளை தந்தல்வானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை பூர்த்தியாக்குவானாக. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தற்காலிகமாக அனுப்பியிருக்காங்க. கொஞ்ச காலம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. முழு மனித சமுதாயத்துடைய நிரந்தர தங்குமிடத்திற்கே சொர்க்கம் தான். முழு மனிதனுடைய பூர்வீக வீடு, சொந்த நாடு, சொந்த வீடு சொர்க்கம் தான். இங்கே வந்திருக்கோம், ஒரு பயணத்தில் வந்திருக்கோம். அந்த பயண காலம் இருக்கே, சில பேருக்கு 20 வருஷம், சில பேருக்கு 100 வருஷம், சில பேருக்கு 50 வருஷம். இங்கே நானாக வரவில்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் படைத்தவன் நம்மிடத்திலே ஒரு பொறுப்புகளை கொடுத்து நாமும் பொறுப்பை பெற்றவர்களாக அல்லாஹ் அனுப்பியிருக்கார். ஆலமே அருவாகல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய எல்லா உயிர்களையும் ஒன்று சேர்த்தான். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இறுதியாக ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தை வரைக்கும் எல்லா உயிர்களையும் ஒரு இடத்துல சங்கமித்தான். சேர்த்து கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் யாரப்பா, நான் யாரு நல்லா கேட்டான். எல்லா மனிதர்களும் சொன்னாங்க, நீதான் எங்களை படைத்தவன், நீதான் எங்களை ரட்சிக்கின்றவன், நீதான் எங்களை உணவு கொடுக்கிறவன். எல்லாத்தையும் சொன்னோம். அப்படியா, இப்ப போயிட்டு வாங்க. எங்க போங்க? பூமிக்கு போங்க. அங்க யார் இருப்பா? அத்தா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, நன்னி இருப்பாங்க, ராதி இருப்பாங்க, குப்பி இருப்பாங்க, பேரு பேத்தி எல்லாம் இருப்பாங்க, அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி எல்லாம் இருப்பாங்க. அங்க போய் நான் கொடுக்குகின்ற கட்டளையை சரியாக செய்தவர்களா இந்த இடத்துல மீண்டும் வாங்க. நிச்சயமாக சகோதரிகளே, இந்த வாழ்க்கை பரிசோதனைக்காக மட்டுமே தான். அதுல ஒரு முக்கியமான பொறுப்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்காங்க. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த குழந்தையை ஆகிரத்துக்கு சொந்தக்காரராக ஆக்குவது பெற்றோருடைய பொறுப்பு. ஆகிரத்துக்கு சொந்தக்காரங்க. ஏங்க நான் ஆக்கணும், எனக்கு என்னென்ன காரணம், எனக்கு ஆக்கினா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கின்றான், எந்த குழந்தை மார்க்க கல்வியின் மூலமாக வீட்டுக்குள்ள போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதியவர்களாக, சலாம் கூறியவர்களாக, ஆயத்துல் குர்சி ஓதியவர்களாக மார்க்க கல்வியோட உள்ள போறாங்களோ, அந்த வீட்டில் என்ன நடக்குது? அந்த வீட்டில் என்ன நடக்கும்? பரக்கத்துகள் உண்டாகும். இதே போல நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு குழந்தையை கூப்பிடுவான். இன்னாருடைய மகள் இன்னார் வாங்க, இன்னாருடைய மகள் இன்னார் வாங்க, ஓதுப்பா. எதை ஓது? குர்ஆனை ஓது. குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்கு? 6666 ஆயத்து இருக்கு. இந்த குர்ஆனை ஓதுப்பா. எங்க நீ ஓதி நிப்பாட்டுறிய அங்கதான் உங்க உம்மாவுடைய உங்க வாப்பாவுடைய தங்குமிடம்பா. சொர்க்கத்துல எத்தனை அந்தஸ்து இருக்கு? 6666 அந்தஸ்து அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கான்.
உன்னுடைய குர்ஆன் எங்க நிப்பாட்டுறியோ, உன்னுடைய குர்ஆன் எங்க ஆரம்பிச்சு எந்த நிப்பாட்டுறியோ அதுதான் உங்க உம்மாவுடைய வாப்பாவுடைய தங்குமிடம் சொல்றது. இது அல்லாஹ் ரப்பல் பெற்றோர் நம்மகிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கான். நாம நினைச்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல சேர்க்கிறது, அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு தர்றது, நல்ல ஆடை உடுத்துவது, கலாச்சாரமான நல்ல விஷயங்களை கற்றுத் தருவது, இதுதான் நம்முடைய பொறுப்பு நினைச்சோம். இது பொறுப்பு தான். ஆனால் ஆக பெரிய பொறுப்பு என்னங்க, அந்த குழந்தையை முழு 100% தீனுடைய வாழ்க்கையில, ஷரியத்துடைய வாழ்க்கையில இணைக்கணும், வாழ வைக்கணும். நம்ம குழந்தைக்கு இப்படியாக ஆடை வாங்கி இருக்கணும். எந்த ஆடை எப்படி இருக்கணும்? அந்த ஆடை ஷரியத்தோட உடை உடுத்த வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே, என்னுடைய பெண் பிள்ளைக்கு 10 வயசு ஆகிவிட்டது. என்னுடைய பெண் பிள்ளைக்கு 10 வயசு ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய பெண் குழந்தைய ஆடை கலாச்சாரம் மாற்றாடைய கலாச்சாரம் ஆகிவிட்டது. யகூதிகள் நஸ்ரானுடைய கலாச்சாரம் ஆகிவிட்டது. கை இல்லை. என் குழந்தைக்கு 10 வயசு பெண்ணுக்கு கை தெரிகின்றது, முழுசா தெரியுது, கை வைக்கல. என்னங்க, மாற்றாடைய கலாச்சாரம் எடுத்து வந்துருச்சு. ஒரு குழந்தை எப்படி இருக்கணும்? தலை மூடியவளாக. ஒரு குழந்தை எப்படி இருக்கணும்? தலை மூடி இருக்கணும். ஒரு முறை ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரோட? அம்மாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆயிஷா அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மலக்குமாரி தலைவர் வர்றாங்க, வெளியே போயிடுறாங்க, வர்றாங்க, வெளியே போயிடுறாங்க. உள்ள வர மாட்டேங்கிறாங்க. பாக்குறாங்க, என்ன இதுல வாங்க. இல்ல, உம்மாவுடைய தலையில கொஞ்சம் அந்த தலையில முடி மறைக்குது, மறைக்காம அந்த முடி தெரியுது, யார சொல்லலாம் அப்படின்னா. இப்ப சொன்னாங்க, ஆயிஷாவே உங்களுடைய கடை முடியை சரி செய்து கொள்ளுங்கள், தலை முடியை மறைத்துக் கொள்ளுங்கள். என்ன யார சொல்ல? ஜிப்ரீல் வர மாட்டேங்கிறார். என்னுடைய நிலை எப்படி இருக்கின்றது? ஒரு முஸ்லிமுக்கு பெரிய கடமை இருக்கு சகோதரிகள். தானும் முழு ஷரியத் சுன்னத்து பிரகாரம் வாழ வேண்டும், தன் கணவனையும் அந்த வாழ்க்கைக்குள் இணைக்க வேண்டும், தன்னுடைய குழந்தையும் வாழ்க்கைக்குள்ள இணைக்கணும். நாம எல்லாம் என்னங்க, கிச்சனுக்கு சொந்தக்காரர்கள் இல்ல, தீனுக்கு சொந்தக்காரர்கள். நாம நினைச்சிருக்கோம் கணவருக்கு சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும். மாஷா அல்லாஹ், நல்லா கொடுங்க, நல்லா செய்யுங்க. அதை போல தீனுக்கும் தீனுடைய உணர்வையும் ஊட்டி வளருங்க. தீனுடைய உணர்வை ஊட்டி வளருங்க. ஒரு அம்மா இருந்தாங்க சஹாபி, ஒரு அம்மா இருந்தாங்க சஹாபி. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? பெரிய பிள்ளைங்க. அந்த காலம் இந்த காலம் மாதிரி இல்லை. மார்க்க போருக்கு போகணும், சண்டை போடணும், சொல்லி வைத்தாங்க, மகனே உன்னை பெற்றெடுத்தது தீனுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், உன்னை வளர்த்தது தீனுக்கு உதவியாளர் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால எப்ப தீனுக்கு வந்துச்சோ ஷஹீதாயிருப்பேன், உயிர் தியாகம் செய்திருந்தாங்க. அந்த காலம் இல்லை இப்ப. ஆனால் இந்த காலத்துல சுன்னத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்றது, உடையின் மூலமாக சுன்னத்தை பாதுகாக்கணும். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு சுன்னத்துக்கள் மங்கிக் கொண்டிருக்கின்றன. சுன்னத்துக்களை புத்துணர்வு ஊட்டக்கூடிய இடம்தான் மக்தப் மதரசாக்களும் நிஸ்வான் மதரசாக்களும். சுன்னத்துக்களை பாதுகாக்கக்கூடிய இடம்தான் மக்தப் மதரசாக்களும் நிஸ்வான்களும். சுன்னத்துக்களை முழு உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய உழைப்பு தான் தீனுடைய முபாரக்கான தாவத்துடைய உழைப்பு. சுன்னத்துக்களை மறந்து விட்டு சொல்லுங்க. எப்போ சுன்னத்து மனிதன்கிட்ட விடுபடுமோ அல்லாட உதவி விடுபடுது, அல்லாட உதவி விடுபடும். கை கழுவி சாப்பிடுறது சுன்னத்து. விஞ்ஞானம் சொல்லுது, விஞ்ஞானத்துல சுத்தமா இருப்பா. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்னங்க உம்மத்தே முஹம்மதியாரத்திலே சொல்லிவிட்டார்கள், ஈமான்ல பாதி சுத்தம்பா, ஈமான்ல பாதி சுத்தம். கை கழுவி சாப்பிடு. கை கழுவுற பின்னாடி சாதாரண துணியில துடைக்காதப்பா, சாப்பிட்டு என்ன செய்ய, அந்த கையும் துடைக்காத உன் தாடியில துடைச்சுக்கப்பா, சூப்பரா விட்டு சாப்பிடுப்பா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு. அது நிஸ்வான் மதரசாக்கள் மூலம் தான் இந்த இல்மு கொடுக்கப்படுகிறது குழந்தைகளுக்கு. அதெல்லாம் இந்த மக்தப் மதரசாவின் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு உணர்வு ஊட்டப்படுகின்றது. அத்தாவோட சத்தம் போட்டு பேசக்கூடாது, அத்தாவுடைய குரலோட அதிகமா பேசக்கூடாது,
உம்மாவுடைய சத்தத்தோடு அதிகமா பேசக்கூடாது. எந்த யூனிவர்சிட்டியிலும் சொல்லித் தரப்படவில்லை சகோதரர்களே, மதரசால சொல்லி தராங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய சந்தோஷம், அத்தாவுடைய சந்தோஷத்தில் அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் பெற்றோருக்கு ஒளித்து வைத்திருக்கான் அல்லாஹ். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கண்ணு தெரியாது, பிறவி குருடர், பிறவியிலே கண்ணு தெரியாது. யாருக்குங்க? புகாரி ரஹ்மத்துல்லாஹி பிறவியிலே கண்ணு தெரியாது. நாம எல்லாம் சொல்றோம்ல, என்ன சொல்றோம்? பிறவியிலே ஒண்ணு ஆயிடுச்சு, ஒண்ணு செய்ய முடியாது, இடையில வச்சு நிறைய செய்யலாங்க. இதோ கல்புல இருந்து வெளியே தூக்கி போடணும். படைத்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், வானம் பூமியின் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், அந்த சராசத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். அனைத்து நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு இருக்கின்றது. சூரியன் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு இருக்கின்றது. 7 கடல், 7 வானம், பூமியில் இருக்கிற அனைத்து விஷயமும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தது. அல்லாஹ் ரப்பல் என்னங்க சொல்லியிருக்கான், நீ இதை மாதிரி செய்ய அப்படின்னா செஞ்சு கொண்டிருக்கிறது. அவ்வளவு குதிரத்தான அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். இருட்டுக்குள் இருளுக்குள் பகலை நுழைக்கின்றான், பகலுக்குள் இருளை நுழைக்கின்றான். சில நபர்களுக்கு ஆண் குழந்தையை தருகின்றான், சில நபர்களுக்கு பெண் குழந்தையை தருகின்றான், சில நபர்களுக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கின்றான், சில நபர்களுக்கு இரண்டும் கலந்த கலவையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ்க்கு வெயில் காலத்துல மழை பெய்ய கஷ்டம் இல்லை, குளிர் காலத்துல வெயில் அடிக்க கஷ்டம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த சராசத்தையும் குன் ஃபயகுன் அப்படிங்கிற சொல்லை கொண்டு உருவாக்குற அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். அல்லாஹ் முழுசா நம்பர்ஸ் போகல. எனக்கு சிரமம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, மதரசாவின் மூலமா கொடுக்கக்கூடிய இல்மு சொல்லும், அல்லாஹ்ட்ட கேளுப்பான்னு அதை உருவாக்குற இடம் தான் மதரசா. என படைத்தவன் யார் என்பதை நமக்கு காட்டிக் கொடுக்கிற இடம் தான் மதரசாக்கள். எத்தனையோ பேருக்கு இந்த விஷயத்த நீங்க வீட்டுக்கு போறேன்னு கேளுங்க, உங்க குழந்தைய கூப்பிட்டு கேளுங்க, நீங்க வந்து கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஈமாவுடைய பருள் எத்தனையோ கேளுங்க, எத்தனையோ குழந்தைக்கு தெரியல. அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா ஈமானுடைய பருள் என்னன்னு தெரியவில்லை. எங்க படிக்க முடியும்? எங்க படிக்க முடியும்? எத்தனையோ குழந்தைகள் என்னங்க நல்ல பாரம்பரியமான தீனுடைய குடும்பத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஆனா குழந்தை கூப்பிட்டு ஏப்பா ஈமான் பருள் என்னன்னு கேட்டா அந்த குழந்தைக்கு தெரியவில்லை சொல்வது. என்ன காரணம் சொன்னா, அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி வீட்டிலே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்வதில்லை. அந்த உணர்வை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த பரிதாபம் என்னுடைய உம்மத்தை முகமதியாக்கள், என்னுடைய நபியுடைய உம்மத்துகள் இன்னைக்கு என்னங்க தொல்லைக்காட்சிகள் மூலமாக, செல்போன் மூலமாக அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், ஈமை மறந்து விட்டார்கள். இந்த நிலை மாற வேண்டும் சொல்றது. இந்த நிலை மாறணும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய மதரசாவோட இணைத்து விட வேண்டும். நேரம் எப்படியாவது கழிந்தது சொல்றது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் பார்க்கணும் ரொம்ப பிடிக்குது, பள்ளிவாசல் போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஈமாவுடைய பலகீனம். இந்த ஈமாவுடைய பலகீனம் எப்போ சரியாகும் சொன்னா மதரசாவின் மூலமாகத்தான் சரியாகும். அந்த குழந்தை பள்ளிவாசல போய் உட்கார்ந்து ஒரு இமாமிட்ட, ஒரு உலமாட்ட அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி பேசும்போது அந்த குழந்தைகளுடைய அந்த அறியாமை, அந்த ஜஹாலத் அந்த உள்ளத்துல வெளியேறி அல்லாஹ்வுடைய யகீன், அல்லாஹ்வுடைய அன்பு மஹபத் உள்ளத்துல வரும். இது எதை கொண்டு நடக்கும்னு சொன்னா மதரசாவின் மூலமா தான் நடக்கும். எந்த குழந்தைகள் மதரசாவில் இணைந்து விட்டார்களோ நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க, அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆயும் பள்ளிவாசல் தொடர்பு இருக்கும். எந்த குழந்தைகளுக்கு மதரசாவோட இந்த குழந்தைக்கு மதரசாவோட தொடர்பு இல்லையோ அந்த குழந்தை பெரிய ஆளான பின்னாடி கூட பள்ளிவாசோட தொடர்பு இல்லை சொல்லுவது நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மஸ்ஜிதோடு தொடர்புடைய யாரு? என்னுடைய இவங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றான் அல்லாஹ். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான் யாருங்க? இவங்க. மஸ்ஜிதை செழிப்பாக்க வேண்டும் சொல்றது. மஸ்ஜிதை செழிப்பாக்கணும், அமல்கள் கொண்டு செழிப்பாக்க வேண்டும். நம்ம வீடுகளே அப்படி உருவாக்கணும். நம்ம வீடுகள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நம்முடைய வீடுகள் உறங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் மட்டும் பயன்படுது இல்லை சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வீடு ரொம்ப சின்னது, ஆனால் வீட்டில் இருந்த அமல்கள் ரொம்ப பெருசு. இரவு வணக்கத்தின் மூலமாக, இரவு திக்ர் திலாவத்தின் மூலமாக, இரவு குர்ஆன் திலாவத்தின் மூலமாக
அந்த அந்த வீடு அமலை கொண்டு ஜொலிச்சிருச்சு. அந்த வீடு ஜொலிச்சிருச்சு, அமலை கொண்டு ஜொலிக்கு வந்து அதாவது பிரகாசமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக வேண்டும் சொல்வது, அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக வேண்டும். நம்முடைய வீடுகளில் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பிள்ளைகளாக எப்படி உருவாகுவாங்க? நம்ம குழந்தைகள் தஹஜ்ஜத் தொழக்கூடிய குழந்தைகளை எப்படி உருவாகுவாங்க? மதரசால அனுப்பணும். அங்க மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுது. எத்தனையோ குழந்தைகளுக்கு 5 களிமா தெரியல, களிமாவில 5 களிமா தெரியல. எத்தனையோ குழந்தைக்கு சாப்பிடுற முறை தெரியல, எத்தனையோ குழந்தைக்கு தூங்குற முறை தெரியல. நம்முடைய குழந்தைகளை சீக்கிரமாக தூங்க வைக்க வேண்டும் சொல்லுது. நம்ம குழந்தை சீக்கிரம் தூங்க வச்சிடணும், நம்ம நேரம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் மறந்தவர்களாக எப்ப தூங்கணுங்கிறது தெரியாம தூங்கிடுறாங்க. தொல்லைக்காட்சிகளை பார்த்து கொண்டு தான் அசந்து தூங்கி விடுறாங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நம்ம பிரித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு பிரிச்சு சகோதரர்களே, நமக்கு தெரியவில்லை. ஏதோ சின்னதானே, ஏதோ இதுதானே சின்ன விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, எந்த வீட்டுல ஒரு உருவப்படம் இருக்கின்றதோ, ஒரே ஒரு உருவப்படம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு மலக்குமாறு வர்றதில்லை. ஒரு உருவப்படம் வீட்டுல இருந்துச்சா மலக்குமாறு வர்றதில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல எத்தனை உருவப்படம் இருக்கு. யகூதிகள் நஸ்ரானிகள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், ஆலோசனை செய்யறாங்க, எப்படியாவது இந்த உம்மத்தை முகமதியா அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து பிரித்து விட வேண்டும். நமக்கே தெரியறதில்லை, நமக்கே புரியறதில்லை. அவங்க முஷ்ரா செய்யறாங்க, விலகி வைத்திருக்கின்றார்கள். மறுமை என்பது நிச்சயமாக உண்டு, கியாமத் என்பது நிச்சயமாக உண்டு, படைத்து நினைக்கதான் போறோம் அப்படின்னு விலகி வச்சிருக்காங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? யூதர் நஸ்ரானிகள் உம்மத்தை முகமதியாவை குர்ஆனுடைய தொடர்பை துண்டிக்கி விடுகிறார்கள். நமக்கே தெரியாம, நம்ம யோசிக்கவே முடியாம நம்ம வீட்டுல உருவம் வந்துச்சு. இன்னைக்கு என்னங்க, பொம்மைகள், சின்ன சின்ன பொம்மை, அதுக்கு பேர் டெடி பேர்னு வச்சிருக்காங்க, வீட்டுல அவங்க வச்சிடறாங்க. உருவப்படம் இல்லை, அது என்னங்க பெரிய உருவம் வச்சிடறோம். எப்படி மலக்குமால வருவாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இதே போல தீனுக்கு மாற்றமான விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. தீனுக்கு மாற்றமான விஷயங்கள் உள்ளத்துல வந்துட்டே இருக்கு. இந்த உள்ளத்திலிருந்து வெளியாகும் சொன்னா அது இல்மை கொண்டுதான் வெளியாகும். படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, படைத்தவனை அறிந்து கொள்ளணும். யாரை படைச்சா என்ன, எதுக்கு படைச்சான், எவ்வளவு காலம் இருப்பேன், நான் எங்க இருந்து வந்தேன், பிறகு நான் எங்க போக போறேன், அதற்கு பிறகு எது நடக்கும், அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கின்றான். உம்மத்திலே ஒவ்வொரு மனிதர்களே, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிலைநாட்டுங்கள், அனாதையை ஆதரிங்கள். ஓ ஈமான் கொண்ட மக்களே, என்ன நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கீங்க, என்னிடத்துல வரவே மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான் சகோதரர்களே. ஏன் என்னை மறந்து விட்டீர்களா? உங்களுக்கு உணவு கொடுக்கவும் நான் அல்லவா, உங்களுக்கு உயிர் கொடுத்தவன் நான் அல்லவா, உங்களுக்கு கண் பார்வை கொடுத்தவன் நான் அல்லவா, உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது நான் அல்லவா, உங்களுக்கு குளிர்ந்த நீரை கொடுக்கிறது நான் அல்லவா, உங்களை சுகமாக இயக்குவது நான் அல்லவா. நாம சாப்பிடுற சாப்பாடு அதுவா செரிக்கிறது இல்லை சகோதரர்களே, அதை மலக்களை வைத்து செரிமானம் அல்லாஹ் ஆக்குகின்றான். நாம குடிக்கிற தண்ணி இருக்கிறதோ, பணம் 10 ரூபாய் கொடுத்து தண்ணி வர்றதில்லை சகோதரர்களே, பணம் வர்றதில்லை. அது அவங்க செய்யற கூலிக்காக, அவங்க செய்யற அந்த ப்ராசஸுக்காக நம்ம கொடுக்கிற ஒரு சின்ன அன்பளிப்பு தான். தண்ணீருக்கு அல்லாஹ் வரத்திலிருந்து அல்லாஹ் கொடுக்கின்றான் சகோதரர்களே. தண்ணிக்கு அல்லாஹ் நம்ம ரிஸ்க்குக்கு நன்றி செலுத்தல, அதன் காரணம் எப்படி ஆயிடுச்சு, ஒரு காலத்து இலவசமா இருந்ததுலாம் இன்னைக்கு பணமாயிடுச்சு. அல்லாஹ் பொதுவாய்க்கு வைத்திருக்கின்றான் சகோதரர்களே. உணவு கொடுக்கிறது அல்லாஹ் படத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டால் அதுக்கு வர்றதில்லை சகோதரர்களே, அதுக்கு வர்றதில்லை. உழைப்புக்கும் உணவுக்கும் சம்பந்தமே இல்லை சகோதரர்களே, உழைப்புக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்க்கு அறியாப்புறத்துக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த தீன் ஹயாத்தாக வேண்டும், இந்த தீன் முழு மனிதன்கிட்ட கொண்டு சேர வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் மொத்தமே கவலைப்பட்டது 5 பேர் கவலைப்பட்டாங்க. யாருமே இல்லை அன்னைக்கு யாருமே கிடையாது. யாருமே அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. என்னங்க, ஒரு சின்ன அடிமை, மொத்தம் 5 பேர் தான் கவலைப்பட்டாங்க, வேற யாரும் இல்லை. நபிசா வயசு என்ன, 45-50 வயசு ஆயிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு 40-50 வயசு ஆச்சு. அம்மா ஹதீஜாக்கு 50-60க்கு மேல ஆயிடுச்சு. அலில 10 வயசு, ஒரு அடிமை ஒண்ணு. இந்த 5 பேர் தான் கவலைப்பட்டாங்க. கியாமத்திற்கும் வரக்கூடிய கடைசி மனிதன் வந்து தீன் ஹயாத்தாக வேண்டும், தீன் கொண்டு போய் சேர வேண்டும்.
இந்த கவலை இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கு ஆண்கிட்ட பெண்கிட்ட நிச்சயமா உருவாகவே வேண்டும் சொல்றது. என் புள்ள மட்டும் மதரசால வந்தா வந்தாது, என் மகளால என் பக்கத்து வீட்டுல யாருக்காக அந்த குழந்தையும் மதரசாக்கு வரணும், அந்த குழந்தையும் மதரசால ஓதணும். அதனால நாம நம்முடைய குழந்தையை எப்படி அனுப்புறோமோ அதை போல அந்த குழந்தைகளையும் சேர்க்க வேண்டும் சொல்வது. அந்த குழந்தையும் சேர்க்கணும். பெண்களையும் பெண்கள் இஸ்லாம் மதரசால சேர்க்கணும், ஆண்கள் குழந்தை ஆண்கள் பள்ளிவாசலோட என்னக்கூடிய மற்ற மதரசால சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மற்ற மதரசா போயிட்டு வந்து அந்த குழந்தைய உட்கார்ந்து பேசணும். மகனே இன்னைக்கு என்ன அதில் சொல்லிக் கொடுத்தாங்க கேளுங்க, அதில் சொல்லிக் கொடுத்தா என்னன்னு கேளுங்க. பாஷால துணைக்கு அந்த குழந்தைய வீட்டுல எப்படி சொல்லிக்க அதே போல சாப்பிட வைங்க. ரொம்ப காலமா ஒரு மனிதர் என்ன பண்ணுவாரு, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டே இருப்பார். ஒரு மனிதர் சாப்பிட்டே இருப்பார், ஹோட்டல்ல போய் நல்ல பிரியாணி சாப்பிடுவார். ஒரு நாள் அவர் பையனை கூட்டு போனார் யதார்த்தமா. அந்த பையன் போனே பிரியாணி வச்சாரு. உடனே அவருக்கு பையன் கேட்டா, இந்த பிரியாணி ஹலாலா, இந்த பிரியாணி ஹலாலான்னு கேட்டா அந்த பையன். அவங்க அத்தாக்கு ஆச்சரியம், என்னோட நம்ம பல நாள் இந்த ஹோட்டல் வர்றோம் சாப்பிடுறோம், ஒரு நாள் கூட கேட்டதில்லையே, என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பையன் சொன்னாரு, என்னுடைய மதரசால பாடம் இருக்கு அத்தா, என் மதரசால சொல்லி கொடுத்தாங்க, ஹலாலான உணவே உண்ண வேண்டும், ஹராமான உணவை விட்டு எல்லாம் தடுக்க வேண்டும். ஹராமான ஒரு கவலை உணவு உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 40 நாள் தொழுவ கூடாது. அல்லாட்ட ரத்தத்துல கலந்துச்சுன்னா அமல்கள்ல பிரகாசம் இருக்காது, என்னுடைய ஒப்புக்கொள்ளப்படாது. அந்த பையன் சொன்னாரு. கேட்டாங்க, இந்த சொல்ல முடியல தம்பி, சரியா சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்னங்க பிரியாணி கேன்சல் பண்ணி சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு வந்தாங்க. தன் மகனை அந்த பெற்றோர் மதரசா நினைச்ச காரணத்துக்காக அவருக்கே தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. மதரசாருக்கே ஈமான பாதுகாக்கக்கூடிய அம்சத்தில் ஒரு அம்சம், சுன்னத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயம், வாழ்வியல் முறைகள்ல சுன்னத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயம் தான் இந்த காலத்து மதரசாக்கள் நிஸ்வான்களும். நம்முடைய குழந்தைகளை மக்தபோடு இணைத்து விட வேண்டும், நம்முடைய குழந்தைகளை மக்தபோடு இணைத்து விட வேண்டும் சொல்றது. குழந்தைய மக்தபோடு இணைச்சிடணும், குழந்தைகிட்ட நிஸ்வானோட இணைச்சிடணும். அந்த குழந்தைகளை வீட்டுக்கு வந்தானே இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா உட்கார்ந்து கேட்க வைக்க சொல்வது. அதே போல தினசரி நம்ம வீட்டுக்குள்ள ஹதீஸ் கிதாபுல படிக்கணும், அல்லாஹ்வை பத்தி பேசணும், ரசூலை பத்தி பேசணும், சஹாபாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை பத்தி பேசணும். தீனுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்து இந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கு என்பதையும் பேச வேண்டும். வரலாறு தெரியாத சமுதாயம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது சொல்றது. வரலாறு தெரியும், ஈமான் எவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்கு, இஸ்லாம் எவ்வளவு சிரமத்திற்கு நாளைக்கு வந்திருக்கு. இந்த கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமா எடுத்து வந்திருக்கு சொன்னா எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கு. உடனே வந்துருச்சா கலிமாவே, எவ்வளவு பெரிய தியாகம். எத்தனை சஹாபாக்கள் தன் நாட்டை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய இருக்கிற இடத்தை விட்டு இந்த தீன் எல்லா மனிதர்கிட்ட போய் சேர்ந்து சொல்லி முழு நாட்டை விட்டு முழு உலகம் ஃபுல்லா போனாங்க. இது ஒரு பெரிய பொறுப்பு சகோதரர்களே. அது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பொறுப்பை சஹாபாக்கள் சரியாக பூர்த்தி செய்தார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், சுயநலமாக வாழ்றோம். முஸ்லிம்னாலே சுயநலம் அற்றவர்கள் சொல்வது. முஸ்லிம்க்கு சுயநலம் இருக்காது, ஈமான்தார்ட்ட சுயநலம் இருக்காது. அவர் என்ன செய்வார், பொதுநலத்தோட தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவார். பக்கத்து வீட்டுக்காரோட அரவணைக்க வேண்டும் சொல்வது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னங்க ஈமான் உடையவர்களா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அவர்களும் நம்முடைய சொந்தங்களை என்பதாக அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். அதே போல மதரசாக்கு வரும் பொழுது என்னங்க மாஷா அல்லாஹ் பக்கத்து வீட்டுல என் பிள்ளை மதரசாக்கு போது உங்க பிள்ளைய அனுப்புங்கன்னு சொல்லணும். அதே போல நம்ம வீட்டில தினசரி ஆலோசனை செய்ய வேண்டும் சொல்லுது. என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், பெரிய டைம் டேபிள் போட்டு வச்சிருந்தாங்க. காலையில் 4 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுவது, அவங்களுக்கு யார் டீ போட்டு தர்றது, யார் ஸ்நாக்ஸ் தர்றது, ஃபஜ்ர் தொழுகை எத்தனை மணிக்கு தொழுகணும், ஃபஜ்ர் தொழுகை 1 மணி நேரம் குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், இஷ்ராக் தொழுக வேண்டும். பிறகு என்னங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். பிறகு எத்தனை மணி ஸ்கூலுக்கு போகணும், எத்தனை மணி டிஃபன் தரணும், யார் செய்யறது எழுதி வச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ள லிஸ்ட்டை தயார் செய்து வீட்டில் போட மாட்டேங்காங்க. பாருங்க, பள்ளிவாசல் என்னென்ன அமல் நடக்குது அத்தனை அமலுக்கு வீட்டில் நடக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், உலமாக்கள் சொல்றாங்க, நபி சொல்றாங்க, உம்மத்தை முகமதியால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்து காலையில் அதிகாலை என்னங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்கு முதல் வாரத்துக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, அப்ப நான் தரேன்னு அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க,
நான் தரேன் அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் இந்த மக்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக உறக்கத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பரக்கத்துகளை கொண்டு வந்துட்டு இருக்கின்றான். அல்லாஹ் பரக்கத்துகளை கொண்டு வர வானத்திலிருந்து அத்தனை பரக்கத்துகளையும் எப்படிங்க ஒவ்வொரு மஸ்ஜிதுல விட்டுட்டு போறாங்க. வழக்கமாக எந்த மக்கள் மஸ்ஜித் வந்தாங்களோ அவங்க பரக்கத்தை கொண்டு போறாங்க. நம்முடைய குழந்தைக்கு 7 வயசு ஆயிடுச்சா மாஷா அல்லாஹ் தொழுக சொல்லிடணும். சின்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாது. 10 வயசாச்ச குழந்தையை அடித்து பள்ளிவாசல் அடிக்கணும்னு சொல்வது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மேல அவ்வளோ அன்பு இருக்கு. உம்மத்து மேல அவ்வளோ முகபத்து. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த குழந்தைய அடிங்க. அவ தொழுகை எவ்வளவு பெரிய விஷயம். யார் தொழுகை நிலைநாட்டுறோ அவர் இஸ்லாத்தை நிலைநாட்டுபவர்கள். யார் தொழுகை நிலைநாட்டுறாங்களோ அவங்க இஸ்லாத்தை நிலைநாட்டாங்க. யார் தொழுகை விட்டுட்டாங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வெளியேறிட்டாங்க. குறிப்பா பெண்கள் தொழுகை வந்துருச்சு, வாங்க சத்தம் கேட்டுச்சு, அல்லாஹ் அக்பர் உடனே தொழுகை வீட்டில் முஸ்தல்லால போட்டோம். லேட்டா தொழுகிறது இல்ல, இன்னும் டைம் இருக்கு இல்ல, 3 மணி ஆகுது இல்ல, லிவர் தொலைக்கு 3 மணி ஆகுது இல்ல, அதுவரைக்கும் நேரம் அப்படி இல்லை. பாங்கு சொல்லிட்டா உடனே தொலைக்கு போயிடும். ஆண்கள் பள்ளியாசம் தொழுதாங்க 27 மடங்கு நன்மை. இதே நன்மையே யாருக்கு? அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் யாரு கொடுக்கிறான்? அவங்களுக்கு கொடுக்கின்றான். பெரிய பாக்கியமான நிகழ்ச்சி நம்ம மகல்லாக்கு பாக்கியமான நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ் நம்முடைய பகுதியில் கோடை காலத்துக்காக சம்மர் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அனுப்பிக்கணும். எப்படி ஸ்கூலுக்கு போட்டு சொன்னா எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா நம்ம தயாராகி நம்ம குழந்தைய அனுப்புறோமோ அதே போல மற்ற மதரசாக்கள் அனுப்ப வேண்டும். அந்த குழந்தைக்கு பெற்றோருடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிற இங்கதான் சொல்லி தர்றாங்க. பெற்றோர் என்பவர்கள் யார் என்பதை இங்கதான் சொல்லி தர்றாங்க. அத்தாவோட அந்தஸ்து என்ன இங்கதான் சொல்லி தர்றாங்க. அம்மானா யாரு சொல்லி தர்றாங்க. அதனால நம்ம அந்த குழந்தைய மக்த மதரசாவோட இணைத்து விட வேண்டும். இந்த சம்மர் கோர்ஸ் நம்ம பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். அதே போல பெண்களுடைய விசுவான்கள் அதையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். இதை கொண்டுதான் நமக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க, மனிதனுக்கு தீனை கொண்டுதான் பாதுகாப்பு. தீனு தான் மனிதனுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய அன்போடு இணைப்பது தீன். பாவங்களை விட்டு பாதுகாப்பது தீன். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருவது தீன். அல்லாஹ்வுடைய உதவியை வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் இணைக்குன்னா அதுக்கு தீன் தான் வேணும். தீன் ஒரு முயற்சி பின்னாடி கிடைக்கும். தீன் ஒரு பயிற்சிக்கு பின்னாடி கிடைக்கும். தீன் ஒரு சின்ன என்னங்க சபபு முயற்சின்னு சொல்லுவாங்க. அரபியில சபபு ரொம்ப சின்ன ஒரு முயற்சி வேணும். அந்த முயற்சி தான் மக்கள் வரலாம். குழந்தைக்கு என்ன செய்வாங்க ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தாய் என்ன செஞ்சாங்க, ஒரு குழந்தைக்கு நல்ல ஜிப்பா இப்பெல்லாம் போட்டு மதுசா காமிச்சு விட்டாங்க. ஷைத்தான் பார்த்தா தள்ளி விட்டான், கீழே விழுந்துச்சு. குழந்தை அழுதுச்சு, அம்மாட்ட போச்சு. அம்மா சொன்னாங்க இன்னொரு ஜிப்பா போட்டு டோப்பான அமைச்சுட்டாங்க. திரும்பவும் செய்து தள்ளி விட்டான். திரும்பவும் அந்த குழந்தை அழுதே வந்துச்சு. திரும்பவும் என்னாச்சு, 3வது அவங்க அம்மா இன்னொரு ட்ரெஸ் போட்டு அமைச்சாங்க. ஷைத்தான் கையை போட்டு கொண்டு பாசால் விட்டுட்டான். இது ஒரு கஷ்புடைய ஞானம் ஒருத்தர், கஷ்புடைய பார்வை ஒருத்தர் பார்த்து என்னன்னு கேட்டாரு. ஷைத்தான் சொன்னான், முதல்ல கீழே விழுந்தப்போ அவங்க அத்தாமா செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான். 2வது கீழே விழுந்தப்போ அந்த மகல்லாக்காரங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டான். 3வது அந்த குழந்தை அழுதுட்டே வந்து போச்சு, எங்க முழு உலக மக்களை பார்த்து மன்னிச்சிருவான்னு கூட நானே மனசில் விட்டேன். அதனால இன்னைக்கு பாவத்தை விட்டு குழந்தைகளை, பித்னா விட்டு குழந்தைகளை, முழு உம்மத்தை பாதுகாப்புடைய கேடையில் இருக்கே தற்காலத்தில் மதரசாக்கள் மூலம் தான். ஆகையினால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய குழந்தைகளை மக்த மதரசாவோடு இஸ்வான் மதரசாவோடு சேர்ந்து முழு ஷரியத்தை விளங்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் முழு உலக மக்கள் எல்லாம் தந்தருவானாக. எதை சொன்னதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ் பிறகு என்ன உங்களை அறிவிப்பாங்க, இன்ஷா அல்லாஹ் அறிவிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ்.